inflation na enna? Inflation refers to persistent rise in general level of prices over a period of time. Actually, consistent price level increase ஆயிட்டே இருந்தா அதை தான் inflation சொல்லுவோம். Rupee has appreciated, strengthened, dollar has comparatively weakened or depreciated. இதுதான் concept. Now, look at this question on your screen. UPSC Prelims question 2012. Okay, which of the following measures would result in an increase in money supply in the economy? Okay, எந்தெந்த activities இதில் money supply increase பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, let us take for example. See, first statement பாருங்க, purchase of government securities from the public by the central bank. Okay, government securities public கிட்டேருந்து central bank வாங்குறாங்க. ஓகே, பர்ச்சேஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். அப்போது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை வாங்கினா என்ன ஆகும்? மணி சப்ளை உள்ளே வரும். ஏன்னா காசு கொடுத்து தானே வாங்குவாங்க. அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுது இல்லையா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பப்பெல்லாம் மணி சப்ளை எக்கானமியில் ஜாஸ்தி ஆகுதோ அப்பப்பெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் நான் இப்போ தான் சொன்னேன், கையில் காசு இருந்தால் செலவு பண்ண தான் பார்ப்போம். விச் வில் இன்க்ரீஸ் த அக்ரிகேட் டிமாண்ட். டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், விச் மே லீட் டு டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மணி சப்ளை அதிகமாக எக்கானமியில் இருந்தாலே, இன்ஃப்ளேஷன் நிறைய இருந்தால், யூஸ்வலி RBI will try to pull in, suck in the money supply from the economy so that inflation moderate பண்ணுறதுக்காக. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ now கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை சென்ட்ரல் பேங்க் RBI வாங்குறாங்க பப்ளிக் கிட்டேருந்து. அப்போ காசு கொடுப்பாங்க, மணி இஸ் புஷ்ட் இன். ஓகே, அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகுமா? எஸ். செகண்ட், டெபாசிட் ஆஃப் கரன்சி இன் கமர்ஷியல் பேங்க் பை பப்ளிக். பப்ளிக் வந்து பேங்க்கில் கரன்சியை போடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? பப்ளிக் பேங்க்கில் கரன்சியை போடும்போது அவங்க கையில் இருக்காது இல்லையா? யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த மணி சப்ளை இன் த ஹேண்ட்ஸ். அப்போ அவங்க கையில் பணம் ஆக்சுவலாக இருக்காது. அப்போ மணி சப்ளை இக்கானமியில் இன்க்ரீஸ் ஆகாது. பேங்க்கில் போயிட்டு அங்கேருந்து இன்வெஸ்ட்மெண்ட், அந்த சைக்கிள், வர்ச்சுவல் சைக்கிள், அது டிஃப்ரெண்ட். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். ஓகே, கையிலேருந்து மணி சப்ளை குறையும். நம்ம கையில் இருக்க மணி குறையும், விச் மீன்ஸ் மணி சப்ளை குறையும். அப்போ இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ 2 is wrong. Next, borrowing by the government from central bank. Now, நல்லா பாருங்க, 2 eliminate ஆன உடனே நம்மளுக்கு இங்கே 2 ஆப்ஷன் eliminate ஆகிடும். We are left with 1 and 3 only. Let us go for third. Borrowing by the government from central bank. Central bankலேருந்து, RBIலேருந்து கவர்மெண்ட் கடன் வாங்குறாங்க. வாங்கிட்டேன்னா அவங்க இன்னொரு பேங்க்லேயே போட்டு வச்சுப்பாங்க? கிடையாது. they will spend, which is called as fiscal stimulus. அவங்க ஒரு வகையில், ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கும், அது ஒரு வகையில் மணி சப்ளையை இன்க்ரீஸ் பண்ணும் எக்கானமியில். அப்போ மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். கவர்மெண்ட் வில் ஸ்பெண்ட், கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும், அதுக்கு தானே கடன் வாங்குறாங்க இல்லையா? மேபி ஒரு டெஃபிசிட் இருக்கலாம் பட்ஜெட்டில், அதுக்காக வாங்கலாம். Did any reason, right? So borrowing by the government is going to increase the money supply. Yes, that is also right. Now next, sale of government securities to the public by the central bank. Central bank வந்து government securities விற்கிறாங்க. அப்போ money supply will get sucked in, pulled in. அப்போ இதுவும் increase பண்ணாது. So the answer is 1 and 3 only. Are you able to follow this? Right? Now let us go for the next question. See here, 2013 oda question. A rise in general level of prices may be caused by, which means inflation எப்போ காஸ் ஆகும்னு கேட்குறாங்க. A rise in general level of prices. What is that? Inflation is caused by increase in money supply. இப்போ தானே பார்த்தோம், மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆனால் இன்ஃப்ளேஷன். எஸ். டிக்ரீஸ் இன் த அக்ரிகேட் லெவல் ஆஃப் அவுட்புட். அவுட்புட் குறைஞ்சுது அப்படின்னா நம்மளோட ஜென்ரல் லெவல் ஆஃப் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆகுமா? அவுட்புட் குறைஞ்சா சப்ளை குறையும். Imagine demand is same, supply falls, obviously price will increase. Yes. An increase in the effective demand. Demand increase ஆகுது. Yes. Prices increase ஆகும். Inflationல result ஆகலாம். That is what is demand pull inflation. Yes. All the 3 are correct. The answer is 1, 2 and 3. I hope it is clear. Right. Next question பாருங்க. UPSC Prelims 2013லையும் 21லையும் எக்ஸாக்டாக ஆப்ஷனே மாறாமல் வந்திருக்கு. Which one of the following is likely to be the most inflationary in its effects? எப்போவுமே இது நார்மல் எக்கனாமிக்ஸ்லேயே நம்ம படிப்போம். மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி எது அப்படின்னா நம்ம கரன்சியை பிரிண்ட் பண்ணுறது தான். ஓகே, ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் ஆஃப் த ஆப்ஷன்ஸ், டோன்ட் வரி. பட் ஸ்டில் ஒரு கரன்சியை யூஸ்வலாக நீங்கள் பிரிண்ட் பண்ணும்போது, டிமாண்ட் அண்ட் சப்ளை பற்றி பார்த்தோம். என்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு கூட்ஸ் இருக்குது, அந்த கூட்ஸை விற்று ஒரு சர்க்குலர் எக்கானமி, ஒரே ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரே ஒரு ஹவுஸ் ஹோல்ட் மட்டும் இருக்குது. இந்த ஹவுஸ் ஹோல்ட்லேருந்து அவங்க வந்து ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வந்து அந்த இண்டஸ்ட்ரியில் எடுத்துக்கிறாங்க, அதுக்கான காஸ்ட் ஃபேக்டர் காஸ்ட்டை கொடுத்துட்றாங்க.
ஓகே 100 ரூபாய்க்கு சர்வீசஸ் வாங்கி 100 ரூபாய்க்கு பொருளை கொடுக்குறாங்க. இந்த சர்க்குலர் எக்கானமி சைக்கிளிக்கலாக இருக்கா? இதில் நீங்கள் 200 ரூபாய்க்கு காசு அடிச்சிங்கன்னா இட் வில் ஒன்லி இன்க்ரீஸ் ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் இல்லாமல் வெறும் பணத்தை மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா இட் வில் ரிசல்ட் இன் இன்ஃப்ளேஷன். அதுதான் மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரியாக இருக்கும், ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வரைக்கும் போயிடும், which is very very dangerous. Please remember this. Okay, now we will see the question. Repayment of public debt. ஆமாம் இன்ஃப்ளேஷனரியாக இருக்குமா? ஆமாம் பப்ளிக் டெட்டை ரீபே பண்ணாங்கன்னா பப்ளிக் கையில் காசு வரும், மணி சப்ளை ஆகும், இன்ஃப்ளேஷன். எஸ், ஆனால் மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரின்னு கேட்குறாங்க, அதுதான் முக்கியம். பாரோயிங் ஃப்ரம் பப்ளிக் டு ஃபைனான்ஸ் பட்ஜெட் டெஃபிசிட். பட்ஜெட் டெஃபிசிட்டை பாரோ பண்ணி அதை ஃபைனான்ஸ் பண்ணுறாங்க. அகெயின் இட் வில் கம் இன் டு த economy. எஸ், பாரோயிங் ஃப்ரம் பேங்க்ஸ் டு ஃபைனான்ஸ் பட்ஜெட் டெஃபிசிட் ஆப்வியஸாக இன்க்ரீஸ் பண்ணும் மணி சப்ளையை. ஆனால் மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரியாக கிடையாது. கிரியேஷன் ஆஃப் நியூ மணி டு ஃபைனான்ஸ் அ பட்ஜெட் டெஃபிசிட். 100 ரூபாய்க்கு தான் ப்ராடக்டே அந்த மொத்த இக்கானமிலே இருக்குது. 200 ரூபா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக 100 ரூபா பிரிண்ட் பண்ணுறீங்க, எங்கே கொண்டு போய் செலவு பண்ணுவோம்? அப்போ என்ன ஆகும்? நேச்சுரலாக டிமாண்ட் ஷூட்டப் ஆகிடும். என்கிட்ட குட்ஸ் இல்லையே, அப்போது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிடும். ப்ளஸ் ஜென்ரலாகவே லெவல்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆக வித்தவுட் ப்ரொபோர்ஷனேட் அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் இட் வில் பி டேஞ்சரஸ் ஃபார் தி இக்கானமி. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் வரைக்கும் விடலாம். எக்ஸாம்பிள் வெனிசுலா, ஜிம்பாப்வே படிச்சிருப்பீங்க, ரைட்? ஸோ த மோஸ்ட் இன்ஃப்ளேஷனரி அப்படிங்கிறது கிரியேஷன் ஆஃப் நியூ மணி டு ஃபைனான்ஸ் அ பட்ஜெட் டெஃபிசிட். அண்ட் ப்ளீஸ் ரிமெம்பர், பாருங்கள் 2013 and 21 அப்படியே ஆப்ஷனே மாறாமல் வந்திருக்கு. தட்ஸ் வை வி ஆல்வேஸ் சே இந்த மாதிரி டிப்ஸ் அந்த ட்ரெண்ட்ஸ் ப்ளஸ் சம்டைம்ஸ் அப்படியே கூட இஃப் யூ ஆர் லக்கி இனஃப் ரிப்பீட் ஆகலாம். தட்ஸ் வை ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, நவ் மூவிங் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஷின். With reference to the Indian economy, demand pull inflation can be caused by increase of which of the following? It is increased by which of the following? First, expansionary policies. Expansionary policy என்ன பண்ணுவேன்? நான் நிறைய மணியை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைப்பேன், எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஆப்வியஸாக டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் நடக்கும். பிகாஸ் மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகே, இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அதெல்லாம் குறைச்சி மணி சப்ளை இன்க்ரீஸ் பண்ணலாமான்னு பார்ப்பேன். எஸ். நெக்ஸ்ட், ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ். எக்ஸ்பிளைன் பண்ணனா, ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ்னால் கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங். அப்போது ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த இக்கானமியில் என்ன ஆகும்? மணி சப்ளை இன்க்ரீஸ் ஆகும். தே ஆர் புட்டிங் மணி இன் டு த ஹேண்ட்ஸ் ஆஃப் த பப்ளிக் இன் ஒன் வே ஆர் அதர். பிரிட்ஜ் கட்டுறேன், ஓகே, பிரிட்ஜ் கட்டணும்னு நினைக்கிறேன், அதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறேன், ஆட்களை எம்ப்ளாய் பண்ணுறேன், அவங்களுக்கு சேலரி கொடுப்பேன், எம்னரேகா, கரெக்டாக? இல்லை ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறேன், அதனால் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்குது, அது ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்குது. எனிவேஸ் யூ சி, எப்படி பார்த்தாலும் இல்லை கடன் வாங்குறதே ரெவென்யூ டெஃபிசிட், சேலரிஸ் அண்ட் பென்ஷனுக்காக, அதுவும் மக்கள்கிட்ட தான் போகுது. Are you able to understand? So fiscal stimulus will result in money supply increase. Money supply increase ஆகும்போது கையில் காசு வந்துச்சு மக்கள்கிட்ட. Now they will start demanding products. Demand pull inflation. Easy? Yes. Inflation indexing wages. Okay. Now 1 and 2 correct. So B option வராது. அதை எலிமினேட் பண்ணிட்டோம். Now inflation indexing wages அப்படின்னா என்னன்னா, இன்ஃப்ளேஷன் இப்போ 100 ரூபாயிலேருந்து நான் சொன்னேன் இல்லையா, 100 ரூபாயிலேருந்து ஆப்பிள் விலை 110 ரூபா ஏறிடுச்சுன்னா ஒரு 50 ரூபா சேலரி இருக்க ஒருத்தருக்கு 55 ரூபா சேலரியை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. தட் டசன்ட் மீன் அவங்க கையில் நிறைய காசு இருக்கும். இல்லை, பர்ச்சேசிங் பவர் குறையும்னு பார்த்தோமா, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவாங்களே தவிர தட் வில் நாட் அஃபெக்ட் தி பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி. ஸோ 3 வராது. அடுத்து பாருங்கள், ஹையர் பர்ச்சேசிங் பவர். பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, என்னோடய பர்ச்சேசிங் பவர் அதிகமாக இருக்க போகுது, தென் வாட் இஸ் கோனா ஹேப்பன்? நேச்சுரலி நிறைய டிமாண்ட் பண்ணுவேன், என்கிட்ட காசு நிறைய இருக்குது, எனக்கு அந்த பவர் இருக்குது, கேப்பபிலிட்டி இருக்குது. டெஃபினெட்லி எஸ். நெக்ஸ்ட், ரைசிங் இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் அதிகமாகிடுச்சுன்னா லோன் வாங்குறது கஷ்டமாயிடும், எனக்கு பணம் கையில் இருக்காது. அப்போ பணம் கையில் இருந்தால் டிமாண்ட் எங்கே இருக்க போகுது? டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இருக்க வாய்ப்பு இல்லை. நோ. ஸோ த ஆன்சர் இஸ் A, 1, 2 and 4 only. I hope it is absolutely clear. Yes. Now let us go through this final question of UPSC 2022 Prelims. Read the question. With reference to the Indian economy, consider the following statements. If the inflation is too high, Reserve Bank of India is likely to buy government securities. One of the previous questions நம்ம பார்த்துருந்தோம், இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னா மணி சப்ளை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது RBI என்ன பண்ணுவாங்க? ஓகே, இஃப் தே
sell the government securities, they can pull in, suck in all the money from the, most of the money from the economy, the excess money from the economy. அதுதான் பண்ணுவாங்க. buy பண்ணா என்ன ஆகும்? They'll end up pushing up or pushing in more money into the economy. கரெக்டா இல்லையா? அப்போ buy கிடையாது, sell. Now come to the options. 1 இல்லை அப்படின்னா டைரக்டா answer will be 2 and 3 only. Sometimes இந்த மாதிரி we'll get lucky. ஒரே ஒரு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். அஃப்கோர்ஸ் 23க்கு அப்புறம் பேட்டர்ன் மாறிடுச்சு, பட் ஸ்டில் ஐம் டெல்லிங் யூ. ஓகே, ரைட். பட் ஸ்டில் we'll see the remaining 2 statements as well. If the rupee is rapidly depreciating, RBI is likely to sell dollars in the market. RBI என்ன சொல்கிறாங்க? டாலர் செல் பண்ணுவாங்களா? எப்போ ரேப்பிடாக டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா $1 is equal to 60 rupees அப்படிங்கிறது 65, 70, 75ன்னு depreciate ஆகிட்டே வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? The demand for dollar is rising. அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ more money chasing less dollars. அப்போ என்ன பண்ணலாம்? டாலர்ஸை மார்க்கெட்டில் விற்றுட்டோம் அப்படின்னா then you will try to match it. Correcta? Yes, true. So now the next statement, if the interest rates in the US or European Union were to fall, that is likely to induce RBI to buy dollars. என்ன ஆகும் அப்படின்னு யூஸ்வலாகவே பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஓ இயூலையோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபாலோ ஆகும்பொழுது they'll have more access to funds. they'll take that money and come to emerging markets like India, Indonesia. இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்ப்பாங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஃபாலோ ஆகும்போது பாண்ட் ஈல்ஸும் கம்மியாகும். அப்போ அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஃபண்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுவும் இருக்குது. ஸோ ஜென்ரலி லெட் அஸ் அஸ்யூம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியானா பணம் நிறைய கிடைக்குது, எங்கே கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பார்க்குறோம். கரெக்டாக? அப்போ இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது நிறைய டாலர்ஸ் உள்ளே வரும், நிறைய பவுண்ட்ஸ் உள்ளே வருது. அப்போ ஃபாரின் கரன்சி நிறைய இருக்குது, ருப்பீஸ் வந்து கம்மியாக இருக்குது. அப்போ ருப்பி அப்ரிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ வாட் we will do, we will try to buy dollars. ஏன்னா நிறைய டாலர்ஸ் எக்கானமியில் இருக்குது. அதை கம்மி பண்ணி கொஞ்சம் இந்த ரொம்ப ரேப்பிடாக நம்ம ருப்பி அப்ரிஷியேட் ஆகிட்டாலும் நம்மளோட எக்ஸ்போர்ட்ஸ் காஸ்ட்லியர் ஆகும். ஓகே, ஸோ அதனால் என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா ரொம்ப ரேப்பிடான சேஞ்சஸ் வேண்டான்னு சொல்லி they will try to buy dollars. ஓகேவா? அதனால் அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எஸ், தட் இஸ் ஆல்சோ ரைட். அண்ட் தட் இஸ் வை த ஆன்சர் வில் பி 2 and 3 only. I hope you understood all the concepts. எப்படி இன்ஃப்ளேஷன் அண்ட் ரிலேட்டட் கான்செப்டை வச்சு கிட்டத்தட்ட ஒரு 5-6 கேள்விகள் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். I hope you enjoyed learning this. Thank you so much. I'll see you in the next video.